எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க? ஒருத்தவங்க இருக்காங்க சார் சிபி. அவங்க பேர்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. மக்கள்கிட்ட எரிஞ்சு விழுகுறாங்க. 12 மணிக்கு மேல மருந்து ஒழுங்கா கொடுக்கறது இல்லையா? சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். புரியுதா? இனிமே இந்த மாதிரி நடக்குது. ஒழுங்கா மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த டாக்டர் பண்ணாங்க? காளிமுத்து டாக்டர். அவங்க எங்க? இங்க யாரும் பார்த்தாங்க. இப்போ அவங்க இங்க இல்லை சார். ஆபரேஷன் திரைப்பு காயம் தான். அதனால போர்டு அட்மிஷன். மருத்துவமனையில அதிரடி ஆய்வு செய்த அமைச்சர். ஒவ்வொருத்தவங்க ரொட்டேன் பார்த்தா இவங்களோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியாது. கரெக்டா யார் பாக்குறாங்களோ அவங்களுக்கு ஒழுங்கா எந்த டாக்டர் சொல்லி நீங்களும் கொஞ்சம் சொல்லி டாக்டர்ஸ் எப்படி என்னன்னு கேட்டு அவங்களுக்கு நீங்க தான் ஹிஸ்டரி சொல்லி புரிய வைக்கணும். புரியுதா? டெய்லி ஒவ்வொரு ரொட்டீன்ல பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. இல்லை கொஞ்சம் ஒழுங்கா பாருங்க. புரியுதா? ஒழுங்கா செக் பண்ணுங்க. அடிக்கடி எம்எல்ஏங்கிற முறையில அமைச்சருங்கிற முறையில ஆய்வு வருங்க. பார்த்துக்கோங்க. சரியா? புதுக்கோட்டை அறந்தாங்கி தாலுகாவுக்கு உட்பட்ட மணமேல்குடி அரசு மருத்துவமனை இருக்கு. ஆனா அங்க போதிய மருத்துவர்கள் மற்றும் உணவு கூடங்கள் மேலும் மருந்து கொடுக்கறவங்க சரியா இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. மதியத்துக்கு மேல மருந்து மாத்திரைகள் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லாம நோயாளிகள் ரொம்பவே சிரமத்துக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. சோ அடுத்தடுத்து பொதுமக்கள் கிட்ட இருந்து இந்த மாதிரி புகார் வந்துகிட்டே இருந்திருக்கு. சோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் அவர்கள் திடீர்னு ஆய்வு பண்ணியிருக்காரு. பொதுமக்கள் கிட்ட எரிஞ்சு விழறதாகவும் மதியத்துக்கு மேல மருந்து கொடுக்காம இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது. அவங்க கிட்ட சொல்லிடுங்கம்மா, இனிமே ஒழுங்கா கொடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற செவிலியர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. நோயாளிகள் மேலலாம் எரிஞ்சு விழக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே ஒவ்வொரு பேஷண்ட் கிட்டையும் அவங்களுடைய உடல்நிலை பத்தியும் விசாரிச்சிருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க.